எவ்வளோ சவுண்டாக பேசினா நீங்கள்லாம் சைலண்டாக இருந்தால் தான் கேட்போம். அதனால் நீங்கள் போகணும் சைலண்டாக ரெடி ரெடி சார். சார் வணக்கம், என் பேர் ராம்சேவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரொம்ப நன்றி அந்த மீடியா. ஃபஸ்ட்டு உங்களால் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வரதுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப நன்றி. எலை சுடும் பணி வந்து வர 21ஆம் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ஆக்சுவலாக வந்து ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு இது அமைக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்தில் வந்து நம்ம சார் பண்ணியிருக்காங்க. சார் பாக்கியா சார், அதுக்கப்புறம் ஹீரோ உபாஷனா எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஹீரோ நட்ராஜ் பண்ணியிருக்காரு. பட் இந்த படம் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணது இந்த ப்ரொடியூசர் தான். அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அந்த இடத்துல. ஏன்னா ப்ரொடியூசர் தான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வரதுக்கான இந்த ப்ரொடியூசர் தான். இப்போ அவங்க வந்து கொஞ்சம் இஷ்யூனால யூஸ் போக வேண்டிய நிலைமை போயிட்டாங்க. ஸோ அவங்களோட ப்ளஸ்ஸிங்கோடு இந்த இதை ஆரம்பிச்சிருக்கோம். இது ஆக்சுவலாக ஒரு உண்மை சம்பவம்னா வந்து பொள்ளாச்சியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்துருக்கு இந்த படம். கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களோட சப்போர்ட்டான மக்களுக்கு போகணும். ஒரு விழிப்புணர்வான ஒரு படம் தான் இந்த படம். இந்த உள்ள இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இந்த படம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம். எண்ணெய் சுடும் பணி இந்த படம் ராம்சேவா டைரக்டர் பண்ணியிருக்காரு. நட்ராஜ் தான் ஹீரோவாக ஒர்க் பண்ணியிருக்காரு. உபாஷனா அவங்க ஹீரோயின் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சித்திரா நம்ம தான் ஆக்ட் பண்ணிக்கிறோம். இதில் என்னன்னா ப்ரொடியூசர் வந்து ஃபாரின் ஹேமா சுந்தரராஜன் அவங்க அப்பா அம்மா அவங்க அங்கிருந்து வந்து பையனுக்காகவே இந்த படம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை செய்யணும்னு சொல்லி செஞ்சுருக்காங்க. இந்த படத்துக்காகவே வந்து கல்யாணம் வேலை பண்ணாமல் பார்த்துருக்காரு. ஏன்னா அவங்க அம்மா அது வந்து ஒரு ஃபீலிங்காக பெற்றவங்களுக்கு இருக்கும் இல்லையா, அதை வந்து எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. பொண்ணு பார்க்க சொல்லியிருக்காங்க சார். ஸோ நல்லபடியாக படம் முடிச்சு அவர் நினச்ச மாதிரி வந்து சினிமாவில் ஆக்ட் பண்ணுற படம் தான். அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து சரி போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி படம் முடிஞ்சிருக்கு. அவங்களுக்கு படம் ஆரம்பித்த நாள்லேருந்து நிறைய சோதனைகள். அவங்க அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்தது. அவங்க திடீர்னு அவங்க உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இப்போ வந்து எங்கிட்ட வந்து லாஸ்ட் டைம் இந்த இதுலாம் பப்ளிசிட்டிக்காக வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஃபாதர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் அவங்க வந்து மறுபடியும் யூனிவர்சிட்டி அவசரமாக புறப்பட்டு போயிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்து எல்லாருமா சேர்த்து பார்த்து நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. ப்ரெஸ்ஸு மீட்டில் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவசியம் கலந்துக்கு ப்ரெஸ் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்களால வந்து கலந்துக்க முடியாமல் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நடராஜ் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தில் வந்து எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நடிகணும். அதுக்கு நாங்கள்லாம் போட்டு என்னென்னா புதுசாக போட்டு நாங்கள் வந்து ஆக்டிங் பண்ணிட்டுருக்கோம். ராம்சேவா சொன்ன மாதிரி வந்து இது ஒரு உண்மை கதையை வந்து பேஸ் பண்ணி உண்மையாக இருந்த இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி இந்த கதையை பண்ணிட்டார். அவர் எல்லாமே ஆர்டிஸ்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எல்லாத்தையுமே கட்டி வச்சுருக்காரு. ஸோ படம் நல்லபடியாக வந்திருக்கு. படத்துக்கு நடராஜுக்கும் உங்களுடைய நல்ல சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து வாரிலிருந்து இங்கே வந்து ஒரு தமிழ் படம் எடுக்கணும்னு சொல்லி ஒரு வந்து அவங்க ஃபைனான்ஸு எல்லாமே
நம்பிக்கை இருந்தேன். எனக்கு ஒரு நேரத்துலேயே வந்து ஆரம்பிச்சுவாங்கன்னு நினச்சிருந்தேன். அதனால் இப்போ தம்பி கூப்பிட்டு போட்டு நிறையா ரொம்ப தேங்க்ஸ் சார். மறுபடியும் ஒரு தம்பிக்கு போகணும். வேணும் பத்திரிக்கை தம்பி வரணும் சார். ஓகே, நன்றி, வணக்கம். உபாசனா எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. உபாசனா அதனால் இன்னும் நான் சொல்கிறத விட பத்திரிக்கையாளர் வந்து படம் பார்த்து அவங்க தான் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக சொன்ன மாதிரி வெளியூர் வந்தவரை வரை எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஹேமந்தா சுந்தரராஜன் பற்றி ஆகியிருந்தாங்க. உண்மையில் சொன்னோம்னா இது போன்ற தயாரிப்பாளர்கள் தான் இன்றைக்கு சினிமாவில் மேம்பி கொண்டிருக்கிறது. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், பெரிய படங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 20-25 படங்கள் தான் தமிழ் சினிமாவில் தயாராகுது. இன்றைக்கு 200க்கும் மேற்பட்ட படங்கள் இருக்குன்னா இல்லை 150-160 படங்கள் இது போன்ற தயாரிப்பாளர்கள் தான் சினிமாவில் வந்து தொழிலாளர்கள் தொடர்ந்து வேலை செய்யணும். இதுக்கெல்லாம் காரணம் தயாரிப்பாளர். இதுக்கு பின்னால் நம்முடைய மகனை கதாநாயகன் ஆகணும் அப்படின்னு அவங்களுடைய ஆசை இருந்தால் எல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளராக ஒரு சீசன்டு தயாரிப்பாளர் எப்படி ஒரு திரைப்பட நிறுவனத்தை நடத்துவாங்களோ, எப்படி எல்லாருக்கும் உரிய நேரத்தில் அவங்க பணத்தை பற்றி எப்படி அவங்கெல்லாம் கவனிப்பாங்களோ, அதை விட மிகச்சிறப்பாக உங்கள் அம்மாவும் அப்பாவும் எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துருக்காங்க. அது வந்து எங்களுடைய சார்பாக அவங்களுக்கு நிச்சயமாக நடராஜன் செல்வபாசனம் சொல்லி நம்முடைய பணியை இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்காங்க. இது போன்ற புதுமுன்னோட படத்தில் நடிக்கும்போது கொஞ்சம் அடையாளம் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாக்கியராஜ் போன்ற கலைஞர்களெல்லாம் இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு வேலை பண்ணிட்டு வச்சுருக்காங்க. இது போன்ற கலைஞர்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை விளம்பரப்படுத்தின எல்லாமே செய்யும். இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நடிச்சிருக்காங்க லிஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் எத்தனை பேர் இங்கே கலந்துருக்காங்க உங்களுக்கு தெரியும். இதில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற ஆட்களை விட இவர் எவ்வளோ முக்கியமானவர் அப்படின்றது எல்லாரும் வேண்டிய விஷயம். இவங்களில் பல பேர் நீங்கள் வரல, ஆனால் பாக்கியராஜ் வந்திருக்காருன்னா அது முக்கியமான காரணம் இங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து வந்து ஒரு திரைப்படத்தை இருக்கணும் ஆர்வத்தில் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல குணம் தான். ஏன்னா பாக்கியராஜ் வந்து சினிமா உலகத்தில் எப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்தார் அப்படின்னு தெரியாது. சினிமா உலகத்துடைய ஆரம்ப நிலையிலேருந்து இன்றைக்கு ஒரு உயர்ந்த நிலையை அடைந்திருக்கின்ற ஒரு கலைஞர் தான் பாக்கியராஜ். அதனால தான் இப்படி வந்து இந்த தனி உணர்ச்சியால் வெளிக்காட்ட முடிய விஷயம். யார் சினிமாவில் போனாலும் நம்ம முழுசாக சப்போர்ட் பண்ணணும். ராம்சேவா பொறுத்தவரைக்கும் என்னென்னா அவருடைய எல்லா கலைகளையும் நான் நடிச்சிருக்கேன். நல்ல டேரக்டர் ஒரு நல்ல ஒரு வேகமாக செயல்படக்கூடிய இளைஞர் இயக்குனர். இது போன்ற இயக்குநருக்குலாம் என்னுடைய ஒரே ஒரு அறிவுரை தான் அதை நான் பதிவு செய்யணும்னு. இன்றைக்கு சினிமாவில் பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமான எல்லாருமே நல்ல கதைகள் எழுதுகிற ஆசிரியர் படைத்தவர்கள். எவ்வளோ கதைகள் வந்து கதாசிரியர் எழுதியிருக்காங்க, பல இலக்கிய எழுதியிருக்காங்க. ஆனால் கூடுமான திரைப்படங்கள் உருவாக்கும் போது